எல்லாருமே வைக்கிற ஒரே கோரிக்கை வந்து தமிழ்நாடு அரசுல அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க போங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமலே முதலமைச்சரை போய் கர்நாடக முதலமைச்சர் சந்திக்க திட்டமிடுவது ரொம்ப போய் அவர் சந்திக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடுவதுங்கிறது இன்னைக்கு கூட 13 அதிகாரிகள் போறத லிஸ்ட்னா வெளியானது. அவங்க பின்வாங்கிறதுனால இவங்க போகாம இருக்காங்களே தவிர இவங்களோட முடிவில் போகாம இருக்கு. ஸோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம போறதோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ காவிரி என்பது ஏதோ ஒரு டிவிகே பிரச்சனை கிடையாது, ஆளுங்கட்சி பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அது இல்லாமல் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களில் கிட்டத்தட்ட 28 மாவட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதில் என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பொது பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து அணுகுமுறை இருந்தால் தான் அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. கடந்த காலத்தில் காவிரி பிரச்சனை, அத்துணை காவிரி பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ தமிழ்நாடு சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு பொதுவான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்கள் அத்தனை கருத்துக்களும் ஏற்று மத்திய அரசை அணுகி இல்லை நீதிமன்றத்தை அணுகி ஒரு கூட்டு முடிவு எடுத்திருக்கிறது. அதில் என்ன தயக்கம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால் தமிழக அரசு அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்போ என்ன சில கட்சிகள் நாங்கள் கூட்டுறோம் கட்சிகள் மற்ற கட்சிகள் கூட்டத்தை கூட்டினா அது வந்து அதற்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பலு இருக்காது. அதுக்கு அரசாங்கம் கூட்டினாச்சுன்னா தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு பலு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அது முடிவெடுத்து ஒரு மனதாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் நம்ம மத்தியில் போய் அழுத்தம் கொடுத்து இப்போ தண்ணி திறந்து விடணும்னா என்ன பண்ண போகிறாங்க? மத்திய அரசு தானே போய் பார்க்கணும், அங்கே தானே அழுத்தம் கொடுக்கணும். நீதிமன்றம் போகணும், மத்திய அரசு போய் போகணும். கர்நாடகாவோட போய் கேட்டு திறந்து விடுங்க, தண்ணி திறந்து விட திறந்து விட போகிறாங்களா என்ன? அதனால் இன்னும் அறிவிப்பு கூட வரலையே. இங்கே அறிவிப்பு போகிறாங்களா இல்லையானே தெரியல. அது என்ன ரகசியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதான் சொல்கிறேன், என்ன ரகசியம் அது? நீங்கள் போகிறீங்கன்னா போகிறீங்கன்னு சொல்லுங்கள், போகலன்னா போகலன்னு சொல்லுங்கள். எதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறாரு இப்போ வர வேண்டான்னு சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை, இதில் என்ன ரகசியம் இருக்குது? ஒன்று வெளிப்படையாக இது வந்து ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சரை பார்க்கறது ரகசியம் ஒன்றும் கிடையாது. இப்போ யாருமே சந்திக்கவே இல்லை. ஒன்றிய அமைச்சர் சார்பாக யாருமே சந்திக்கல. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல. உச்சநீதிமன்றத்தில் எப்படி நம்ம வழக்கு தொடுக்கிற வழக்கறிஞர் ஆலோசனை கூட்டத்தை எதுவுமே நடத்தல. முதலமைச்சர் வந்து இதர பணிகளை மேற்கொள்றாரே தவிர அந்த மேகதாது குறித்து தனி கவனம் செலுத்த மாட்டேங்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இல்லை, இப்போ மேகதாது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா போதுமா என்ன? நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டால் போதுமா? உறுதியாக இது கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்போ தண்ணி திறந்து விடலைன்னா அங்கே போய் மத்திய அரசில் போய் அழுத்தம் கொடுக்கணும். யாராவது அமைச்சர்கள் போய் பார்க்கட்டும், பேசுங்க, அழுத்தம் கொடுங்க. இதுதான் செய்யணும். இல்லை உச்சநீதிமன்றம் போங்க, இந்த டைம் டேபிள் படி அவங்க கடைபிடிக்கல, தண்ணி வச்சிருக்கிறாங்க, திறந்து விட மாட்டுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் ரிமார்க்னா வரட்டும். ஏன்னா பிற்காலத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும். அது ஏன்னா அவங்க கர்நாடகாவில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க, திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நீர்வளத்துறை அமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்கிறார், எங்ககிட்ட தண்ணி இல்லை. தண்ணி இருக்கு, 68 டிஎம்சி தண்ணி இருக்கு. நமக்கு ஒரு 10 டிஎம்சி எல்லாம் கொடுக்கறது தப்பு கிடையாது, ஒன்றுமே இல்லை. நமக்கு இந்நேரம் எவ்வளோ வந்திருக்கணும்னா கடந்த மாதம் ஒரு 9, இந்த மாதம் ஒரு 32னா 40 டிஎம்சி இந்த 2 மாதத்தில் வந்திருக்கணும். ஆனால் வந்தது எவ்வளோன்னா 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. ஜூன் மாதம் ஜூலை மாதம் 2 மாதம் சேர்த்து 40 டிஎம்சி வந்திருக்கணும். கிடைச்சது 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. அப்போது இவ்வளோ தண்ணி கொடுக்கல, அப்புறம் என்ன நம்ம அமைதியாக இருக்கணும்? உச்சநீதிமன்றம் டைம் டேபிள் தான் இது. உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிள் தான். உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிளை மதிக்கலைன்னா நேராக உச்சநீதிமன்றம் நம்ம போகணும். நீங்கள் சொன்னது தான் மதிக்கலை, கர்நாடகா மதிக்கலை, அவங்க சொல்லுவாங்க, திறந்து விட சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் நடந்திருக்குது இது.